வானில் 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் அரிய நிகழ்வை கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் பொதுமக்கள் கண்டு களித்தனர். இந்த அரிய நிகழ்வை பொதுமக்கள் காண திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாலை 6 மணிக்கு சூரியன் மறைந்த பிறகு தொலைநோக்கி மூலம் வியாழன், வெள்ளி, சனி மற்றும் செவ்வாய் கோள்களை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆர்வத்துடன் வரிசையில் காத்திருந்து கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. மலைக்குடிப்பட்டியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 13ஆம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு பிரிவில் 7 ஜோடி மாட்டு வண்டிகளும், சிறிய மாடு பிரிவில் 16 ஜோடி மாட்டு வண்டிகள் என மொத்தம் 23 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். காஞ்சிபுரம் ரயில்வே நிலையம் அருகே 12 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ரயில் நிலையம் அருகே வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமியிடம் அவ்வழியாக சென்ற 42 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை கண்ட சிறுமியின் தாய் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் வந்து அந்த நபரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அந்த நபரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 4:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். தொடர்ந்து அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே குடியரசு தினத்தை முன்னிட்டு தீவிர சோதனைக்கு பின்னர் பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். சேலத்தில் முறைகேடாக பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்ட வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 12,65 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2.5 கிலோ தங்கம் ஆகியவை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அம்மாம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வந்த அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பொதுமக்களிடம் அதிக வட்டி கொடுப்பதாக கூறி பல கோடி ரூபாய் வசூல் செய்து மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரை அடுத்து மோசடியில் ஈடுபட்ட அறக்கட்டளை நிர்வாகிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்த 12,65 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2.5 கிலோ தங்கத்தை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் மும்பையில் இருந்து போதை மாத்திரை கடத்தி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் இருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து திருத்தணி மற்றும் சென்னையில் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட எஸ்பிக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் திருத்தணி ரயில் நிலையத்தில் மும்பையில் இருந்து வந்த அதிவிரைவு ரயிலை கண்காணித்தனர். அப்போது ரயிலில் வந்த திருவள்ளூரை சேர்ந்த மஜீத் என்பவரை சோதனை செய்தபோது அவரிடம் இருந்து 400 போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பிரச்சாரத்திற்கு நம்மால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என திமுக கூட்டணி நிர்வாகிகளிடம் கூறியுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக, நாம் தமிழர் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் கொண்டு வந்த திட்டங்கள் மீதான வீரியம் எப்படி உள்ளது என்பது மக்களை சந்திக்கும் போதுதான் தெரிகிறது என தெரிவித்தார். அண்ணாமலையின் காட்டு தர்பார் தான் கச்சத்தீவு குறித்த பேச்சு என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம், கச்சத்தீவை அன்றைய காலத்தில் காங்கிரஸ் கட்சி தாரை வார்த்து விட்டதாக அண்ணாமலை கூறி வருகிறார். ஆனால் இன்றைய ஆட்சியில் உள்ள பாஜக கச்சத்தீவை மீட்க என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பினார். அண்ணாமலையின் காட்டு தர்பார் தான் கச்சத்தீவு குறித்த பேச்சு என்றும் குற்றம் சாட்டினார். சமீபத்தில் இந்தியா வந்தடைந்த இலங்கை பிரதமரிடம் இது குறித்து பேசப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே இரவு நேரத்தில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். விராலியூர் பகுதியில் ஒற்றை காட்டு யானை புகுந்து விவசாய நிலத்தில் முகாமிட்ட ஒற்றை கொம்பு யானை வனப்பகுதி நோக்கி சென்றுள்ளது. அப்போது சாலையில் யானை நடந்து வருவதை பார்த்த முதியவர் ஒருவர் பயத்தில் ஓடி சென்ற காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.
தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் திமுக யாரையோ காப்பாற்ற நினைக்கிறது என சசிகலா தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேங்கை வயல் விவகாரத்தில் 2 வருடமாக நடைபெறும் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் யாரையோ பாதுகாப்பதற்கான முயற்சி நடந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை வீட்டின் முன்பு சாலையில் படுத்து ஓய்வெடுத்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் செலுக்காடி பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று சோர்வுடன் சாலையில் நடந்து சென்று வீட்டின் முன்பு சாலையில் படுத்து ஓய்வெடுத்தது. சிறுத்தை ஓய்வெடுத்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அவை வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் கடந்த ஆண்டு 1,37,00,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோயிலின் அழகை காண தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டில் 1,37,00,000 பேர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து சென்றுள்ளனர். இதனிடையே நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் அதிகரித்து வரும் நிலையில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் முறையாக இல்லை என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூரில் பினான்சியர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆட்டோ பைனான்சியர் செந்தில்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பரந்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பரந்தாமனை கொலை நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தான் எவ்வாறு கொலை செய்தேன் என்பதை போலீசார் முன்னிலையில் குற்றவாளி நடித்து காண்பித்தார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய கோவையைச் சேர்ந்த 3 காவல்துறையினருக்கு ஜனாதிபதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய பலருக்கு ஜனாதிபதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் கோவை உதவி கமிஷனர் கணேஷ், மேட்டுப்பாளையம் முன்னாள் காவல் ஆய்வாளர் வீரபாண்டி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகியோர் சிறப்பான பணிகளுக்காக இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் விருதுக்கு தேர்வாகியுள்ள 3 பேருக்கும் மக்கள் மற்றும் காவல்துறை சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். சென்னை வளசரவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் தொழில் நடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். வளசரவாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் பாலியல் தொழில் நடப்பதாக வந்த புகார்களை அடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வளசரவாக்கம் காமராஜர் அவென்யூவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்துவது தெரியவந்தது. இதையடுத்து வீட்டை சோதனை செய்த போலீசார் பாலியல் தொழில் செய்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். நெல்லையில் உயிரிழந்த தாயின் உடலை மகன் சைக்கிளில் வைத்து எடுத்து சென்ற சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்த சிவகாமி அம்மாள் என்பவரின் மகன் பாலன் தாயின் உடலை சைக்கிளில் வைத்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். இந்நிலையில் வாகன சோதனையின் போது சைக்கிளில் சடலத்தை ஏற்றி வந்ததை கண்ட போலீசார் சடலத்தை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் மருத்துவமனை தரப்பில் சிகிச்சையில் இருந்தபோது சிவகாமி அம்மாள் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது.